வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் மோதும் வாசல் நீயே, செல்லமான நிழல் நீயே, நெஞ்சமே எங்கும் தேடல் நீ, எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே, கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் உன்னால சிரிச்சேனே, உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. ஏண்டி ஏன் என்னை விட்டுட்டு போன? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா நீ இல்லாம. என்னை விட்டுட்டு போய் நீ மட்டும் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு தான் என்னை விட்டுட்டு போனியா? நான் என்னடி தப்பு பண்ணேன்? நீ தான் உலகம்னு இருந்தனே, எதுக்காக நீ என்னை விட்டுட்டு போன? ஏன் ஜீவா, ஏண்டி? உன்னை நான் எங்கதான் தேடுறது? எப்ப போன் அடிச்சாலும் உன் போன் சுவிட்ச் ஆஃப்னே வருது. அப்படி என் மேல என்ன கோவம் உனக்கு? ராஜா, ஏன்டா இப்படி அழுதுகிட்டே இருக்க? இப்போ உனக்கு சந்தோஷம் தானேமா? என்னடா பேசுற? அவளை மருமகளா நான் ஏத்துக்க மாட்டேன், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்த. அவளும் இப்ப என்னை விட்டுட்டு போயிட்டா. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? அவ இல்லாம நீ ரொம்ப ஜாலியா இருப்பல. டேய், அப்படிலாம் இல்லடா. எனக்கு தெரியுமா நீ எவ்வளவு சந்தோஷப்பட்ட. இப்ப மனசுக்குள்ளார எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உனக்கு, எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு உன் பிரச்சனை தான் முக்கியம். நான் கஷ்டப்பட்டாலோ நான் அழுதாலோ அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை. ஆனா நான் ஜீவா கூட சேர்ந்து வாழக்கூடாது, அப்படிதானே? டேய், அப்படிலாம் இல்லடா. எனக்கு தெரியும். நீ தானே அவளை சண்டை போட்டு வெளியே போக சொன்ன. அப்படின்னு யார் சொன்னா? யார் சொல்லணும்? நார்மலா பார்த்தா எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். நீ தானேமா எங்க அவளை போக சொன்ன? சொல்லுமா. டேய், நான் ஏன்டா அவளை போக சொல்ல போறேன்? பின்ன தானா இங்க இருந்து போயிட்டாளா? அது நீ அவளைதான் கேட்கணும். என்னம்மா, அவ இருந்திருந்தா அவளை புடிச்சு நானே கேட்டிருப்பேன். அப்படி இல்லையா, போக விடாமையாவது நான் தடுத்திருப்பேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படிமா நீ நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க? ஏன்டா சொல்ல மாட்டேன்? உண்மையாலுமே நீ நல்லபடியா இருக்கணும் தானே நான் நினைச்சேன். ஒத்துக்கிறேன், ஜீவாவை எனக்கு பிடிக்காதுதான். ஆனா அவ வீட்டை விட்டு போகணும்னா நான் நினைச்சு கூட பாக்கலடா. இப்ப நான் சொல்றேன், ஜீவா எங்க இருந்தாலும் நீ தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா. உன்னை எப்படி அழுதுட்டு பாக்குறது என்னால முடியல. நீ இவ்வளவு கஷ்டப்படுவேன்னு நினைச்சு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்னையவே இந்த மாதிரி பேசுற? அம்மா, ஏண்டா, என்னதான் இருந்தாலும் நீ பையன் தானே, நீ சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? உன்னோட சந்தோஷமே அவதான் நினைக்கும் போது சத்தியமா நான் அதுக்கு எதுக்குடா குறுக்கணிக்க போறேன்? நீ தாண்டா இந்த அம்மாவை புரிஞ்சுக்காம இருக்க. நான் உன்னை நல்லாதான் புரிஞ்சு வச்சிருக்கேன். உனக்கு என்னை விட மத்தவங்க தானே ரொம்ப முக்கியம். அதான் நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. இல்லம்மா, எனக்கு என் ஜீவா வேணும். அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். என்கிட்ட சொல்லாம அவ எங்கம்மா போனா? இல்ல அப்படிதான் எப்படி போக முடியும்? சத்தியமா எனக்கு ஒன்னும் புரியல. நீயே சொல்லு, உங்க ரெண்டு பேத்துக்குள்ளார எதுவும் பிரச்சனையா? இல்லம்மா, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா புருஷன் பண்டாட்டியாட்ட இருந்தீங்க தானே? அது அன்னைக்கு நான் தூக்க கலக்கத்துல இருந்தேன். என்கிட்ட அவ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம். அதுக்கப்புறம் காலையில இருந்து அவளை இங்க இருந்து காணோம். அப்படின்னா அப்ப அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா? அது எப்படி தெரிஞ்சிருக்கும்? அதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. நான் இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லலையே. இல்ல, நான் இந்த விஷயத்த இந்து கிட்டதான் சொன்னேன். அவகிட்ட பேசினதுக்கு அப்புறமா அவ இந்த வீட்டுக்கே வரதே இல்லை. அதுக்கப்புறமும் ஜீவா என்கிட்ட சொன்னா, இந்து பழைய மணி இல்ல, உங்க அம்மா பார்த்து பயப்படுறா அப்படி இப்படின்னு சொன்னா. அப்ப கூட நான் எதுவும் கண்டுக்காம விட்டுட்டேன். கண்டிப்பா ஏதோ ஒரு உண்மை இங்க மறைஞ்சிருக்கு. என்னடாச்சு? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தீங்கல்ல? இருந்தோமா. என்ன அப்புறம் எதுக்கு அவ உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும்? தெரியலமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. எதுக்கு? இல்ல, நீ என்கிட்ட ஆறுதலா பேசினதுக்கு. என்னடா நீ கஷ்டத்துல இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதனாலதான் பேசினேன். நீ எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்காம நாளைக்கு காலையில ஜீவாவை போய் தேடி பாரு. போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்தியா?
போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து பார்த்துட்டேன், வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா தேடுவாங்களா என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நீ எதுக்கு கவலைப்படாத, கண்டிப்பா ஜீவா கிடைச்சிருவா. ஆ சரிம்மா. கீதா, சொல்லுமா. நகையெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ, சரியா? சரிம்மா. பார்த்து நடந்துக்கடி. பாத்தியில உங்க அத்தைக்காரி எப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு. ஏதோ முரளி மாப்பிள்ள இருந்ததுனால உன் நகையெல்லாம் உங்ககிட்ட வந்திருக்கு. இல்லன்னு வையி, முரளியை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா உன்னால இங்கே இருக்கவே முடியாதுடி. அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இனிமே வாழ்க்கை உனக்கு முரளி கூட ஆயாச்சு. ஊர் அறிய எல்லாருக்கும் தெரியும். இனிமே நீ முரளி கூட சந்தோஷமா வாழ்றதுலதான் இருக்கு. என்ன நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதுமா. இதுக்கப்புறமும் என் மேல கோவமா இருந்து வீட்டு பக்கத்துல எதுவும் வராம இருந்துடாதடி. ஐயோ அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. கண்டிப்பா நான் வீட்டுக்கு வரேன். கல்யாணம் ஆகி நாங்க வற்புறுத்தி கொண்டு வந்து விட்டனாலதான் அதுக்கப்புறம் நீ வீட்டு வாசப்படியே ஏறல. நீ நம்ம வீட்டுக்கும் வந்து நல்லா சாப்பிட்டு இருந்துட்டு போகணும். எப்போதும் போல நீ சந்தோஷமா இருக்கணும்டி. எப்பவுமே உனக்கு நல்லதே தான் நடக்கும். இதுக்கப்புறமேட்டு எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. சொல்லாம எதையும் மறைச்சிடாதடி. இல்லம்மா, நான் எதையும் மறைக்க மாட்டேன். பார்த்து ஜாக்கிரதையா பத்திரமா இருந்துக்க. முரளி மாப்பிளைய என்னைக்க விட்டு கொடுத்துறாத. அவர்தான் உன்னோட வாழ்க்கை. என்ன புரிஞ்சுதா? சரிம்மா. ராஜு, இதோ வரேங்க. சீக்கிரம் வா, வீட்டுக்கு கிளம்பலாம். இந்த வந்துட்டேன். பார்த்து சூதானமா நடந்துக்க. என்ன அப்பா கூப்பிடுறாரு. இன்னைக்காவது ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா வா. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். சரிம்மா, கண்டிப்பா நான் வரேன். பார்த்து பத்திரமடி. பத்திரமா இருக்கேம்மா. சரிடி, நான் வரேன். என்ன? சரிம்மா. அப்படியே மாப்பிள்ளைட்டி சொல்லிட்டு போறேன். சரிம்மா, பத்திரமா இருந்துக்க. கீதா, என்ன இந்த ரூம்ல இருக்க? வா, நம்ம ரூமுக்கு போய் படுப்போம். இல்ல, நான் வரல. என்ன ஆச்சு இவளுக்கு? அந்த ரூமுக்கு வரலங்கிறா. சரி, அப்ப நீ எங்க தான் படுக்க போற? நான் இங்கேயே இருந்துக்கிறேன். இங்கே வா. ஆமா, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல கீதா, இங்க ஏசி கிடையாது. ஏசி இல்லாம படுக்கிறதுனால நான் ஒன்னும் செத்துற மாட்டேன். நான் இங்கேயே இருந்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த ரூம்ல போய் படுங்க. நல்லா ஏசி போட்டு கூட படுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னாச்சு கீதா உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலையே, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல, எதுவும் பிரச்சனையா? உங்களுக்காண்டி எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? அப்போ நான் தான் பிரச்சனைன்னு சொல்ல வரியா? நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலையே. என்ன தாண்டி உன் பிரச்சனை? இன்னும் ஏன் இங்க மசமச நின்றுட்டு இருக்கீங்க? போய் உங்க ரூம்ல நீங்க போய் படுங்க. இல்ல கீதா, நானும் இங்கேயே படுத்துக்கிறேனே. ஒன்றும் வேண்டாம். எனக்காக யாரும் எந்த தியாகமும் பண்ண வேணாம். நீங்க போய் உங்க ரூம்லயே படுத்து தூங்குங்க. இல்ல கீதா, பரவாயில்ல. அப்பா சாமி, நீங்க பண்ண வரைக்கும் எனக்கு போதும். நீங்க உங்க ரூம்ல ஏசி போட்டு நீங்க தூங்குங்க. அதுவும் இல்லாம இங்க படுத்தீங்கன்னா கீழே தான் படுப்பீங்க. கட்டிலும் ரொம்ப சின்னது, 2 பேரும் அதுல படுக்க முடியாது. அப்புறம் உங்களுக்கு முதுகு வலிக்கும். உங்க அம்மா வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? உங்க வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்க. என்ன வாங்க போங்கன்னு சொல்றா? அத்தான்னு கூப்பிட்டு பேசுவாளே, என்னதான் ஆச்சு இவளுக்கு? போங்கன்னு சொல்றேன்ல. இல்ல கீதா, இங்க பயங்கரமா கொசு கடிக்கும். அதனாலதான் உங்களை அங்க போய் படுக்க சொல்றேன். எனக்கு எதுவும் இல்ல, நீங்க அங்கேயே போய் படுங்க. என் மேல நீங்க ஒன்னும் அவ்வளவு அக்கறைப்பட வேண்டாம். என்னைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். இவன் ஏன் இப்படி பேசுறா? நான் என்னதான் சொல்லி புரிய வைக்கிறது? இவள நல்லா போகுதுன்னு நினைச்சா புசுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இன்னும் இங்க நின்னுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க போய் உங்க ரூம்ல போய் படுங்க. இல்ல கீதா, இப்ப நீங்க போறீங்களா இல்ல நான் இந்த ரூமை விட்டு போட்டுமா? சரி, நானே போறேன். ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுற. அவளா என்ன ஏதுன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். போங்கன்னு சொல்றேன்ல. இதோ போறேன் கீதா. என்னை இம்புட்டு தூரம் ஏமாத்திட்டு நல்ல ஒரு மாதிரி வந்து நடிக்கிறாரா? இருக்கட்டும், தனியாவே படுத்து தூங்கட்டும். என்னைய கொசு கடிச்சா இவருக்கு என்ன வந்துச்சா? அப்படியே ரொம்ப அக்கறை தான். ஆத்தி, இவரு சொல்ற மாதிரி நிறைய கொசு இருக்குமோ? சவுண்டு காது கிளியுதே. ஏதோ ஒரு கோவத்துல நான் வந்து படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கொசு கடியால நான் செத்துருவேன் போலயே. பேசாம மாமா ரூமுக்கே போய் படுத்துருவோமா? வேண்டாம், அப்படி போய் படுத்தா அவர் என்ன நினைப்பாரு? இலக்காரமா நினைக்க மாட்டாரு? அவர் கூப்பிடும் போது வந்தாவா நான் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு பேசி திட்டி அனுப்பி விட்டுட்டேன். இப்ப கொசு கடியால போய் படுத்தேன்னா ரொம்ப மோசமா நினைப்பாரு என்னைய. இப்ப என்ன பண்ணலாம்? அவர் நல்லா தூங்கட்டும். அதுக்கப்புறம் பொறுமையா போய் அவர் ரூம்ல கீழே படுத்துக்குவோம். அவர் முழிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு நம்ம இந்த ரூமுக்கு வந்துருவோம். இப்படியே பண்ணோம்னா கண்டிப்பா அவர் கண்டே பிடிக்க மாட்டாரு. இப்ப போய் அவர் என்ன பண்றாருன்னு மெதுவா பாப்போம்.
என்னாச்சு உனக்கு? அழுதுகிட்டு இருந்தவன் திடீர்னு அமைதியாகி எதை யோசிச்சுக்கிட்டு இருந்தான். என்னன்னு கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். அப்படி அன்னைக்கு அவங்க 2 பேத்துக்குள்ளார என்ன நடந்திருக்கும்? நான் கேள்வி கேட்டதுக்கு அப்படியே அமைதியாயிட்டான். ஒருவேளை 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியா வாழ்ந்திருப்பாங்களோ? இருக்காது. அப்படி அவங்க 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியா இருந்தா இவதான் செத்து போயிருவான்னு ராஜா சொன்னதா இந்து சொன்னாலே, அப்புறம் எப்படி 2 பேரும் இருந்திருப்பாங்க? அப்படி 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியா இருந்திருந்தா இந்நேரம் அவ செத்து இருக்கணுமே. நல்லா தானே இருக்கா? ஏதோ ஒண்ணு சரியில்லை. என்ன நடந்தா எனக்கு என்ன? டேய் மகனே, நீ எங்க வேணாலும் தேடு. எவ்வளோ பெரிய ஆபீசர்ஸ்லாம் இருக்காங்க, சிபிஐ எல்லாத்துக்கான மாத்து. ஆனா உன் பொண்டாட்டிய கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் அவளை கூட்டிட்டு கொண்டு போய் வச்சிருக்கேன். நான் மனசு வச்சா மட்டும்தான் ஜீவா உனக்கு கிடைப்பா, இல்லனா ஜீவா உனக்கு கிடைக்கவே மாட்டா. இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் பொண்டாட்டிய சந்தோஷமா கொஞ்சம் சீக்கிரமாவே பரலோகம் அனுப்பிடுவேன். ஏதோ போனா போதுன்னு கொஞ்ச நாள் விட்டு வச்சிருக்கேன். வேணா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். என்கிட்ட இருந்து உன் பொண்டாட்டிய காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்திக்கோ. அப்படி இல்லனா இந்த ஜென்மத்துல நீ ஜீவாவை பார்க்கவே முடியாதுடா. முன்னாடி பண்ண தப்பு மாதிரி திரும்பி நான் பண்ண மாட்டேன். இந்த தடவை கன்ஃபார்மா அவளை பரலோகம் அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன். வெயிட் அண்ட் see. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தைக்கிட்ட சொல்லாம செய்யறது ஏதோ பெரிய பிரச்சனையை உண்டாக்குன்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா ஏன் இந்த மாமாவை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு? எதா இருந்தாலும் அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல. பின்னாடி தெரிஞ்சா பெரிய பூகம்பமே வெடிச்ச மாதிரி பண்ணுவாங்க. ஐயோ கடவுளே, இன்னைக்கே வீட்டுக்குள்ளார வரும்போது எத்தனை கொஸ்டின், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பதில் சொல்லணும். எத்தனை பொய்யே. தேனு, சொல்லுங்க மாமா. என்ன நீ ட்ரெஸ் மாத்தாம அப்படியே உட்காந்துருக்க? இதோ மாத்திரை மாமா. என்னாச்சு தேனு? எதையோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்ல மாமா. எதுவா இருந்தாலும் சொல்லு. இல்ல மாமா, நீங்களே பாத்தீங்கல்ல அத்தை வீட்டுக்குள்ளார என்ட்ரானோன்னு எவ்வளவு கொஸ்டின் கேட்டாங்கன்னு. பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவங்களெல்லாம் மீறி நம்ம இவ்வளோ பெரிய வேலையை செய்யலாமா? இங்க பாரு தேனு, எதுனாலும் நம்ம 2 பேத்துக்குள்ளாரே இருக்கிறது தான் நல்லது. எங்க அம்மாவை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். நீ அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அதனால நம்ம சொல்லிடுவோம் மட்டும் நினைக்காத. பின்னாடி தெரிஞ்சு பிரச்சனை பண்ணாலும் சரி, நான் உனக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பேன் தேனு. புரிஞ்சுக்கோ. சொல்லாம இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ரீசன் இருக்கு. அதுக்காக தான் நான் சொல்ல வேணாங்கிறேன். பிரச்சனை பண்ணா பாத்துக்கலாம், ஃப்ரீயா விடு. இல்ல மாமா. எல்லாம் எனக்கு புரியுது தேனு. அவங்க 1000 பேசுவாங்க, அதெல்லாம் நீ காதலே வாங்கிக்காத. இப்போதைக்கு நம்ம டார்கெட் குழந்தை பெத்துக்கிற வழியை மட்டும் நம்ம பார்ப்போம். சரிங்க மாமா. அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லுவேன். சரிங்க மாமா. அப்புறம் திரும்பி ஹாஸ்பிட்டல் எப்போ போகணும்? 3 இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்களா மாமா? 3 இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்க. அப்பாடா, இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் IOI அதானே? ஆமா மாமா, நீங்களும் கரெக்டா டேப்லெட் சாப்பிட்டுட்டு தான் வரீங்க. உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னன்னு டாக்டர்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்குறேன். மறக்காம கேளு. ஆனா கேட்கும்போது ரூமுக்கு வந்து கேளு. ரூமு கதவை தாப்பா போட்டுக்கோ. சரிங்க மாமா. இப்ப தூங்கலாமா? சரி மாமா. என்ன ஆச்சு கீதாவுக்கு? நல்லா இருந்தாலே என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்றா. ரூமுக்கு கூட வரமாட்டேங்கிறா. நானும் எவ்வளவோ சொல்லி சமாதானப்படுத்தி பாக்குறேன். ஆனா அவ பிடிபடவே மாட்டாளே. இப்ப என்ன பண்ணி சமாதானப்படுத்துறது? எது பேசினாலும் கேட்டாலும் கோவமா பதில் சொல்றா. ரிசப்ஷனுக்கு அவ தான் ஒத்துக்கிட்டா. அப்புறமும் ஏன் இவ்வளவு கோவப்படுறா? ஐயோ, எனக்கு மண்டையே வலிக்குது. என்னால முடியல சாமி. ஏன் தான் அந்த பொண்ணுங்கெல்லாம் இப்படி இருக்காங்களோ தெரியல. என்ன இருக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டா என்ன? எதுக்கு இப்படி என்னைய மாதிரி ஆம்பளைங்களெல்லாம் சுத்தல்ல விடுறீங்க? உங்களுக்கு தான் கேக்குறேன். என்னைய பார்த்தா பாவமா இல்லையா? நானும் எவ்வளவுதான் பொறுத்து போறது. ப்ளீஸ் நீங்களாவது கீதா கிட்ட சொல்லுங்களேன். என்ன என் மேல பிரச்சனைன்னு சொன்னா தானே நான் என்னோட நியாயத்தை சொல்ல முடியும். இப்படி குதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருந்தா நான் என்னதான் பண்றது? சத்தியமா முடியல பசாமி. உலகத்திலேயே ஆண்கள் தான் ரொம்ப பாவம்னு நினைக்கிறேன். என்னமோ பண்ணுங்க போங்க. பேசாம நான் படுத்து தூங்க போறேன். கால்லாம் வலிக்குது. நானும் எவ்வளவுதான் இறங்கி போறது? அங்கேயே கொசுக்கடியிலே படுத்துக்கிட்டோம். அப்பதான் நான் கூப்பிட்டதோட அருமை புரியும். என்ன கீதா குலுசு சவுண்ட் மாதிரி இருக்கு? அவ ஏதோ இங்கிட்ட வராளோ? சரி, பேசாம நம்ம பாட்டு தூங்குற மாதிரி நடிப்போம். என்ன ஆளுக்கானா? தூங்கிட்டாரோ? பார்த்தா அப்படிதான் தெரியுது.
இவரை மட்டும் நிம்மதியா தூங்குறாருப்பா. நான் வரலன்னு சொன்னேனே, என்ன ஏதுன்னு பாப்போன்ற அக்கறையெல்லாம் கிடையாது. சண்டாளி சண்டாளி, எத்தனை வாட்டி உன்னை கூப்பிட்டேன், இப்போ உன் மேல அக்கறை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? உண்மையான அன்பு வச்சிருந்தா கண்டிப்பா அவரு என்னை தனியை விட்டுருக்க மாட்டாரு. ஆனா இவர் தான் என்னை ஏமாத்துறாரு. அப்படிதான் இருப்பாரு. நல்ல வேளை இவர் தூங்கிட்டாரு. நம்ம கீழே படுத்து தூங்கிட்டு இவர் முடிக்கிற டைம் வரும்போது டக்குன்னு நம்ம எந்திரிச்சு அந்த ரூம்ல போய் படுத்துக்குவோம். அப்பா, இங்க நல்லா ஏசி காத்து நல்லா இருக்கு. பயங்கர கொசுக்கடி அங்க. நல்லா நிம்மதியா படுத்து தூங்குவோம். தூங்கும் போது கூட பாரு, சின்ன பிள்ளையாட்டம். ஆனாலும் உனக்கு இவ்வளோ ஈகோ ஆகாதுடி. அவ்வளோ பெருசா பேசிட்டு இங்க வந்து படுத்து கிடக்குற. உன்னைய என்ன சொல்றது? ஆத்தி தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. கீதா, எம்புட்டு அழகா இருக்க தெரியுமா நீ? அதுவும் தூங்கும்போது உன்னை இப்படியே முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனா ஒன்று, எப்போ பாரு நீ என் மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருக்க. பாசமாக பேசும்போது எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஏண்டி என்னை புரிஞ்சுக்கவே மாட்ற? நீயும் நானும் சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அது இன்னமே கனவுல தான் நடக்கும் போல. அடடா, என் செல்லம் தலைவாணி இல்லாமல் படுத்திருக்கே. நல்லா தூங்கட்டும், அதுக்கப்புறமா தலைவாணி வச்சு விடுவோம். ஓ என்னோடு தான் கண்ணாமூச்சி, என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி, கட்டாயம் என் காதல் ஆட்சி, கை கொடுப்பா தென்றல் சாட்சி, சிந்தனையில் வந்து வந்து போனா சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேனா, என்னோடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா என்ன எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா, வேறொருத்தி வந்து தங்கைய மனசு சத்தி.